இன்னைக்கு நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ஜாப்ல அதிக நேரம் ஒன்று சீட்டில் உட்கார்ற ஜாபாக இருக்கு, இல்லை அதிக நேரம் நிற்கிற ஜாபாக இருக்கு. இது ரெண்டு நாளையும் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைன் சர்விக்கல்லேருந்து சேக்கரம் வரலையும் வந்துட்டு ஒரு மிஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு நடக்காது. டெய்லி வந்துட்டு ஒரு 1 hour இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி செய்யக்கூடிய நேரமும் இல்லை, ரொம்ப ஒரு டூ மச் ஆஃப் ஒர்க் லோடு இருக்கிற மாதிரியும் எல்லாருமே வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு நேரம். என்ன செய்யலாம்னா, ஆஃபீஸில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற போது ஆன் அண்ட் ஆஃப் உங்களுடைய சர்விக்கலையும் உங்கள் லொம்பார் அண்ட் பெல்விக் ஏரியா இந்த இடத்துல ஒரு மைல்டு மொபிலிட்டி ஒரு 5 minutes கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட போதும். அந்த உங்களுடைய ஒர்க் லோட்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணலான்னாக்கா ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ லெட் மீ ஷோ யூ ஹவு டு டூ திஸ். ஜஸ்ட் ஓப்பன் யுவர் போத் லெக்ஸ், கீப் யுவர் லெக்ஸ் ஓப்பன். ஓகேங்களா? லெக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபார்வர்ட் டவுன் வித் பெல்விக் மூவ்மெண்ட் இந்த மாதிரி உங்களுடைய டேபிளை வந்துட்டு பிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த எல்போ வந்துட்டு பெண்ட் பண்ணக்கூடாது, நீஸும் பெண்ட் பண்ணக்கூடாது. இன்ஹேல் பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே பார்க்கணும், ஒரு மைல்டு மூவ்மெண்ட் கொடுக்கணும் வித் பெல்விக் மூவ்மெண்ட் அண்ட் நெக் மூவ்மெண்ட். எக்ஸேல் டவுன், இன்ஹேல் மூவ் ஃபார்வர்ட், அப்படியே மேலே பார்க்கணும், எக்ஸேல் டவுன். இது மாதிரியான ஒரு சர்விக்கல் மூவ்மெண்ட், லும்பார் மூவ்மெண்ட் அண்ட் பெல்விக் மூவ்மெண்ட் இதை நம்ம வந்துட்டு டெய்லி ஒரு 5 minutes வந்துட்டு உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுடைய டெஸ்க்லேயே கிடைக்கிற நேரத்துலலாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நெக் த்ரூ அவுட் த டே உங்களுடைய ஒர்க் நேச்சர்னால ஹர்ட் ஆகிறத அந்தந்த ஸ்பாட்டில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போயிருவீங்க.